நாம ஏதாச்சும் பிளான் பண்ணி இவர் அக்கா ரூம்லயே தங்க வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஆளு எதுவுமே சொல்லாம அக்கா ரூமுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டாரு. அக்காவும் கோவப்பட்டாங்க. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? என்னன்னு இவரு சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இப்ப எப்படியாவது அண்ணனா அண்ணி ரூம்ல தங்க வைக்கணுமே. ஒரு ஐடியா சொல்றேன், அத செய்றீங்களா? சொல்லுமா. ஐயோ, இதுதான் பிளான். இத கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 90% ஒர்க் ஆகும். அப்போ அந்த மீதி இருக்கிற 10% அது புட்டுக்கும். அண்ணே, முதல்ல இந்த 90% மட்டும் பாருங்க. சரி மாம்சு, நீங்க ரெடி ஆகுங்க. ஐலி வா. ரெடி ஆகுங்க ஐலி. ஐயோ, ஏன் ரூம்ல மட்டும் பவர் கட் ஆயிருக்கு? மத்த எல்லா இடத்துலயும் இருக்கே. அண்ணி, இன்னும் தூங்கலையா? எங்கேயும் நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, என் ரூம்ல சடனா பவர் கட் ஆயிடுச்சு. அதான் என்னன்னு வெளியில வந்து பார்த்தா வீட்ல எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு. ஆமா, ஏன் உங்க ரூம்ல மட்டும் பவர் போயிருக்கு? ஹாய் போட்டா. யோ, இரியா, நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. சரி சரி. ஐலி, மேல காய போட்டிருக்க துணி எடுத்து வருவேன்னு பார்த்தா இங்க அக்கா கூட நின்னு பேசிட்டு இருக்க. அக்கா, நீங்க என்ன தூங்காம இருக்கீங்க? இல்லடா, அது அண்ணி ரூம்ல பவர் கட் ஆயிடுச்சாம். ஓ அப்படியா? ஆனா எல்லா ரூம்லயும் லைட் எரியுதே. நம்ம ரூம்ல கூட கரண்ட் இருக்கே. அதான் எனக்கும் தெரியல சிவா. என் ரூம்ல மட்டும்தான் பவர் கட் ஆயிருக்கு. அக்கா, அப்போ உங்க ரூமுக்கு வர லைன் மட்டும் ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு தான் பார்க்க சொல்லணும். ஆனா இந்த நேரத்துல எப்படி வருவாங்க? காலையில தானே கால் பண்ண முடியும். ஐயோ, உன்னை எதுக்கு இந்த நேரத்துல வரா? என்னாச்சுக்கா? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அக்கா ரூமுக்கு மட்டும் பவர் வரல. இப்ப என்ன, அக்கா ஊரும்ல வந்து தூக்க சொல்ல போறியா? ஹாய். ஆமா, நீங்கிட்ட சொன்னல உனக்கு நைட் ஃபுல்லா ரெக்கார்ட் எழுதுற வேலை இருக்குன்னு. அப்புறம் எப்படி அக்கா ஊரும்ல தூங்க முடியும்? ஆமாமா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தாதான் அதெல்லாம் முடிக்க முடியும். நான் போறேன். அண்ணி, வேணும்னா நீங்க எங்க ரூம்ல வந்து தூங்குறீங்களா? என்ன ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி அவளுக்கு மாறி மாறி ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேண்டாம், அது சரி வராது. அப்ப வேற என்னதான் அண்ணி பண்றது? நீங்களாவது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. பாவம் பாவம் எப்படி தூங்குவா? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவ முழிச்சுப்பா. கொசு 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 மாம்சு, கொசு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மாமா, அவசரப்படாதீங்க. நாங்க என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா செஞ்சோம்? நாங்க ஒண்ணு நினைச்சோம், அது ஒண்ணு நடந்துருச்சு. டேய், அதுவா நடக்கலடா, அதுவா நடக்கல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நடக்க வச்சீங்க. நான் பாட்டுக்கு என் பாட்டுல புலம்பிக்கிட்டு இருந்தாலும் நிம்மதியா தூங்கி இருப்பேன். ஆனா நீங்க என் பொண்டாட்டி ரூம்ல என்ன தங்க வைக்கிறேன்னு சொல்லி ஐடியா கொடுத்து
என்ன இப்படி நடு வீட்ல சோஃபால கொசுக்கடியில படுக்க வச்சிட்டீங்களே. சாரிண்ணே. என்ன 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 சாரி, புரியல, என்ன சாரி? அப்பவே நீ 90% பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னப்பவே நான் உங்ககிட்ட மீதி இருக்கிற 10% என்னன்னு கேட்டேன்ல. ஆனா நீதான் அத பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம்னு சொன்ன. இப்ப பாத்தீங்கல்ல, அந்த 10% தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ணே, இப்பவும் எதுவும் முடிஞ்சிடல. ஆ? அன்னைக்கு உண்மையிலேயே உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாக்க இப்பதான் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அம்மா தாயே, போதும். நீங்க 2 பேரும் ஐடியா கொடுத்த வரைக்கும் போதும். நானே என் பொண்டாட்டி கையில கால விழுந்தாவது நானே சமாளிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் தயவு செய்து அமைதியா இருங்க. போடா, கூட்டிட்டு போ. இருங்க இருங்க, ஓவரா பண்ணாதீங்க. உங்களால மட்டும் அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாது. ஐலி சொல்றது கேளுங்க. அண்ணே, நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க சோஃபால படுத்து தூங்குற மாதிரி நடிங்க. என்ன அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. தூங்குற மாதிரி நடிச்சா எனக்கு புரியல, என்ன நடக்கும்? ஷோ, அத நீங்களே பாப்பீங்க. நான் சொன்னது மட்டும் செய்யுங்க. டேய் டேய், என்னடா இது? அட, எங்களை நம்புங்க மாம்சு. மாம்சு, படு. என்னமோ சொல்றீங்க. ஐலி, ம். எங்க போறீங்க? ஷூ. மாம்சு, அமைதியா படு. அமைதியா இருங்க. எங்கடா? படு மாம்சு.